guys, இன்னைக்கு பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட். இதில் நான் வியூங்கோ அப்புறம் ஏதோ புதுசு நேற்று டவுன்லோட் பண்ணி பாதி ஆடி இருந்தேன். இப்போ பாருங்கள், டவுன்லோட் மிஸ்ஸிங் அசெட் நாட் நோ கொடுத்துட்டு போ. டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது டவுன்லோட் ஆகலை, சர்ப்ரைஸாக வேறு ஒன்றுத்துக்கு போயிருக்கேன். ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அனுப்பிச்சி விட்ருங்க. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வந்துட்டும். நான் ஆல்ரெடி இதில் பாதியில் முக்கால்வாசி ஆடிருப்பேன். இதில் என்கிட்ட இவ்வளோ பொருள் இருக்குது, கூட எலக்ட்ரா இருக்குது. இப்போ நான் ஏதாச்சும் மிஷின் தான் அதுக்கு முன்னாடி நான் பெட்டில் ஏறி கொடுத்துக்கிறேன். நைட் ஃபுல்லாக தூங்கலாமா? இங்கே எழுந்தாச்சு. இப்போ ஐயோ ஐயோ அப்பா, பறக்க மறந்துட்டு. கோழி பார்த்தாங்க. இங்கே கோழி அங்கே இருக்கியா? இங்கேருந்து கொஞ்சம் டர்ட்டில் இது எங்கே வைக்கலாம்? இப்போ டர்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஒரு டர்ட்டில் யூஸ் பண்ணுறோம். எக்கு இங்கே இருக்குது. டர்ட்டில் எனக்கு உடச்ச கையில் கிடைக்காதா? இந்த அவங்க எக்கு, இந்த இன்னொன்று எக்கு. சரி, நம்ம கீழே ஒன்றும் வரல. இது மட்டும் வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கிறேன். We can go. இது creeper. நம்ம creeper guys. creeper சேஃப்டி பார்த்து ப்ரௌன் கூட ஐயோ. சரி, முதல்ல மாப் ஃப்ரீயாக பண்ணணுமா? சுற்றினே வந்து மேலே அடிக்கிறேன். guys, அண்டர் கிரவுண்ட் போவெளி. இந்த மாதிரி கொஞ்சம் சண்டை போச்சுன்னா உயிருக்கு முக்கியம் இல்லை, உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. ப்ளீஸ் ஒன் பிளேஸ் செட். அதுக்கப்புறம் சீட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கின்னு சீட்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தரேன். செட்டிங்ஸில் போயிட்டு திறந்துருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. இங்கே போ ஆக்டிவேட் சீட்ஸுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா இதில் நான் வந்து கீப் இன்வென்ட்ரி டூ டே லைட் சைக்கிள்னு போட்டுவிட்டேன். மாப் ஸ்பான் ஆகும். அதெல்லாம் இதனால் நான் செட்டாக கூட என்னோடய எண்ணம் அப்படியே இருக்கும். இன்னும் சுற்றின்னு இருக்கேன். வா, சண்டைக்கு மாவண்டி அடித்தா ரொம்ப தூரம் வரக்கூடாது. செத்துடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், செத்துடுச்சு. ஐயோ எக்ஸ்பி. அந்த எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் கீழே போய். எக்ஸ்பி கிடச்சிடுச்சா? கிடைக்கல. சரி, தேவையில்லை. அதனால போட்டுட்டேன் வெளியே. இப்போ ஒரு க்ரீப்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா? ரெண்டுமே வெடிச்சிடுச்சா? ஒன்று தான் வெடிச்சு தான் தெரியல. எந்த இடத்துல பார்த்தேன்? ரீமைன் கைஸ். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி நார்மல் வீடு. என்ட்ரன்ஸ் நான் இப்போ அப்புறமா தான் இங்கே வருங்க. ஏதாச்சும் மாப்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி வந்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி இது எண்டுன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ். இங்கே இருக்க வீடை நான் அப்படி சுற்றிட்டு வரேன். இப்போ நான் என்சாண்டிங் புக்கு வச்சுருக்கேன். க்ராஸ் போ என்சாண்ட் லேப்பஸ்
இப்போ நம்ம ஸ்டோன் அதெல்லாம் தேவையில்லை கைஸ். இங்கே எங்கேயாச்சும் உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணி நான் அப்படியே எல்லா ஏரியாவுக்கும் ஒரு படிக்கட்டான்னு போயிடுவேன். வில்லேஜர்ஸ் எல்லாம் இருக்க ஏரியா. ஐயன் இங்கே இங்கே நெதர் தென் போர்ட்டல்லாம் கட்ட வேணாம். பட் இருங்க ஒரு வாட்டி நம்மளும் கட்டி பார்ப்போம். ஏன்னா நெதர் இங்கே தான் இருக்குது. எண்டுக்கு மட்டும்தான் நம்ம இங்கேருந்து போடணும். இதே ஃபார்ம் நெதர் இங்கே இருக்குது பாருங்க. இதான் நெதர் ஃபார்ட்ரஸ். நான் சும்மா அங்கே தண்ணி ஊட்டி விளையாடிருந்தேன். தண்ணி அழைச்சிடணுமா? ஐயோ தண்ணியில் போய் அழைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃபுல்லாக தண்ணி நின்று. நெதர்னால கொஞ்சம் லாவா சப்ளை பண்ணலாம்ல. லைன் அங்கே போட்டோம்ல வருது. நியூ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல இங்கே இருக்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நம்ம செத்து போய் நான் உங்களுக்கு கீழே ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு வரேன். சரி நம்ம இப்படி ஏறுவோம். ஐயோ ஓகே இங்கே யாரும் நான் இப்போ ராவஞ்சேரி ஏரியாவுக்கு உங்களை கூப்பிட்டு வரேன். இங்கே தான் ராவஞ்சேரி ஏரியா. நான் வந்து இப்படி ஒரு பாதை கட்டியிருக்கேன் முள்ளில். ஃபயர் பட்டா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லை. எங்கள் மாப் ஸ்பானிங் இருந்துச்சு. அது ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம உடச்சிட்டோம். அவ்வளோதான். ட்ராவல் இங்கே ஹனி பீஸ் ரெண்டு இருக்கா? இப்போ கொஞ்சம் இந்த ஏரியாவில் இப்போ நம்மகிட்ட பிளாக் ஹோல் இருக்குது. அது மூலமாக எங்கேயாச்சும் போகலாம். புது ஏரியா அன்லாக் பண்ணலாமா? எங்கே புது ஏரியா நல்லா தான் இருக்கும். மீன்ஸ் வேஸ்ட் பண்ணுங்க. அங்கே மேலே என்னமோ இருக்கு. அங்கே போகணும். வாண்டரிங் ட்ரேட் நல்லா இருந்துச்சுன்னா இல்லை அப்படி ட்ரேடு. தண்ணி பக்கெட்டுக்கு 2 எம்ப்ராய்டரி நல்லா இருக்கே. நான் இது பொட்டேட்டோன்னு பண்ணிடுறேன். ஒரு எம்ப்ராய்டரிக்கு பிளாக்ஸ் நல்லா இல்லை. நம்மளுக்கு இந்த பக்கெட் கிடைக்குது. இந்த பக்கெட்டில் கொஞ்சம் அவசியம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா நடி நடி அடி 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 அடி. சரி அப்படியே கொஞ்சம் சாப்பிடுவோம். நடி அப்படியே கொஞ்சம் சாப்பிடுவோம். கொண்டுச்சு போய் இதை உடச்சி வருது. உடச்சி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பக்கெட்ஸ் தேடி அப்படியே சாப்பிட தேவையா? போட்டு சரி பரவாயில்ல விடுங்க. என்ன சார் இன்னும் எலக்ட்ரா தான் இருக்குது. சாண்டல் இருக்குது. பக்கெட் இருக்காது. ஃபஸ்ட்டு டைம் தான் பக்கெட் இருந்துச்சு. சாவு நான் தான் சூப்பர்னேன். ஐயோ லாவால் போய் இருக்கிறாரு. முடிச்சு நீங்க ஐயோ இவன் வேற எங்க மொழி அங்கே போகலாமா? இது ஒரு ட்ரிக்காக அது கூட எடுத்துக்கோங்க. ஐயோ ஐயோ தெரியாம விட்டேன்.
போயிடுச்சு. இதுக்கும் கொஞ்சம் நல்ல ஐடியாவாக இருக்கே. இருங்க ஒரு ஐடியா. இப்போ இங்கே இப்போதைக்கு போட்டு வைப்போம். இங்கே போடுறோம். போட்டுட்டு டக்கு வந்துடுச்சா? இப்போ இதை எடுத்துட்டு இங்கே போடுவோம். ஸ்ப்ரெட் ஆகும். ஐயோ எடுத்தாச்சா? இது போடணும். அப்படியே ஒரு பிளாக்காக போடுறேன். நான் கொஞ்சம் கட்டி முடிச்சிட்டு வரைக்கும் வீடியோ ஆன் பண்ணுவேன். கேசிங் ஸ்டீவை காமிக்கிறேன். ஆரம்பிச்சு எங்கள் ஸ்டீவ் அங்கே ஒரு பிளாக் கட்டு தெரியுதா? அங்கே தாங்க ஸ்டீவ் இருக்கான். இவன் ஹியூமனாக இல்லை, பிக்சர் ஆட்டம். ஒரு நிமிஷம் கல்லாடுத்தேன். கண்ணாட்டு யார் இருக்குதா பாருங்க. இவங்க தான் ஸ்டீவ். சரி, நம்ம பாதி முடிச்சிட்டோம் நம்ம ஏரியாவை. ஸ்மூத் லேண்டிங் வர மாட்டேங்குது பாருங்க. இந்த மாதிரி தான் வச்சுக்கேன். நான் அதை முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் கொஞ்சம் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ வாண்டரிங் ட்ரெயின். சரி, 2 கிடச்சிருக்குல. ஒரு ட்ரெயின் எடுத்து காம் பாதுகாப்பாக கைஸ் பார்த்தீங்களா? என்ன வச்சு 2த்தையும் எடுத்துக்கிட்டேன். ரைட், என்னை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னை வெளியே தடுத்து விட்டேன். அவ்வளோதான். ஒன்று பிடிச்சிருக்கோம். திரும்பி அங்கெல்லாம் போகணும். அவ்வளோதான். காப்பாற்றணும். கைஸ் ஒரு பாக்ஸை நான் திரும்ப ஆல்ரெடி எடுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து மறந்துட்டேன் நான் சொல்லுங்கள். ஆமாம், அந்த ட்ரேடர் நல்ல என்னாச்சு? சரி பாய். அந்த ட்ரேடருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம ஜேர்னி ஆரம்பிப்போமா? கொஞ்சம் தெரியாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு எவ்வளோ பிளாக் எட்ஜில் பண்ண கூட கீழே விட மாட்டேன். கைஸ் நம்ம ஸ்பான் எக் இருக்குல்ல, ஸ்பானு கைஸ் அந்த கார்டியன் அசால்ட்டாக சொல்லுங்கள். ஸ்பான் எட்ஜ் ஏதோ அடிக்கும். ஐயோ என்ன சும்மா லேசர் தான் அடிச்சிருந்துச்சா? இப்போ என்ன பிடிச்சி இருக்குது. சரி கைஸ் முடிச்சு பண்ணிடுவோம்.
இருங்க, அதை நான் ஒரு வழியாக வச்சு எப்படியாச்சும் கொள்ளணும். கிராஸ் போகுங்க ரோடில் இருக்குல்ல, ஒரே செகண்டில் எவ்வளோ ஆழத்தில் பண்ணிட்டு வச்சுக்கிட்டீங்களா? ஐயோ முக்க மாட்டேங்குதே. செகண்ட் இது சாமன் காயின் சாஸ் ஒரு எப்படி இல்லை எங்கேயாச்சும் வெப்பன் கொடுப்பாங்க கொடுத்துருக்கா. இது வச்சு என்னாச்சும் வெப்பன் ஆரோ இருக்குது, கிராஸ் போ இருக்குது. இதுல அங்கே கீழே போயிருக்க கூடாது. இங்கே ஏதாச்சும் கொடுக்கணும் நல்லதா, எல்லாம் எடுத்துக்கணும் அடைக்கணும். எப்படி ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, ஸ்டாக்ஸை நான் டீல் பண்ணேன், கை லீட் பண்ணிட்டேன். ஸ்டாக்ஸஸ்லாம் பொதுவாக நம்மக்கிட்ட வந்தாவே மைண்ட் ஓடுங்க. வருங்க மைண்ட் ஓடுது. சேர்ந்து அவனுக்கு ஒரு ஃபேமிலியை கட்டுறேன். பட் நீங்கள் எல்லாம் ஓடிடுவீங்க. இது நம்ம தான் பிளான் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மறந்து கைஸ். அங்கதான் இருக்கியா? வா வா, எங்கடா போகிற? வா இங்கே வா. அது மேலேயும் போக முடியாது போனாரு. இதான் உன் வீடு இருக்காது. வைக்காது. சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா ஒரு மாதிரி. இது நான் ஒன்று பண்ணேன். ஓடிடுச்சு காய்ஸ். பிடிக்காமல் ஓடக்கூடாது. எங்கது யாராச்சும் பார்த்தீங்க? வாண்டட் ஃபாக்ஸ் போஸ்டர் கூட போட முடியாது. எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது இங்கே. நீ செத்து மட்டும் வைக்கணும், அவ்வளோதான் உனக்கு. ஏய் பாக்ஸ் நான் காய்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துருக்கேன். ஜாம்பி வா, ஜாம்பி என்னை அடிக்க. இந்த பாக்ஸை நான் எப்படியாச்சும் பிடிக்கணும். சரி கண்ணை மாற்றி நம்மளே அப்போவ. சரி அதே நேரில் இருக்கோம்னா ஓகே பண்ணி அதுக்குள்ளே சன்செட் ஆகிடுது. இது நல்லா இருக்கு சாப்பாடுக்காக. வாவா எனக்கு சாப்பாடு தேவை. இங்கே பண்ணி சார் மேலே வாங்க சார். ஏய் வா பண்ணி. நைட் ஆகிடுச்சு, இதெல்லாம் வெளியே வருங்க. உன்னையும் என்னையும் கொண்டு எங்கே இருக்காடா அது? ஐயா
4வது இது கிரேட் ஐயா எடுத்துக்கோ. ஐயோ வீடு பிஞ்சிடுச்சா? பிஞ்சிடுச்சு காய்ஸ், பிஞ்சிடுச்சு. சரி நைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தூங்குவோமா? காய்ஸ் நான் மேஜிக் ஏரியாவில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதானே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்படி தான் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோ விட்டுருப்பாங்க. காய்ஸ் இந்த மாட்டிக்குது. இந்த ஏரியா எனக்கு பிடிக்கவே இல்லை. டேப் அவுட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை எனக்கு பிடிக்கல, வேறு ஏரியா கோ டு 201. கோ டு ரேண்டம். This random area. Wow. ஐயோ இங்கேயாச்சு. வார்டன் செத்த. இந்த வார்டன் ஏரியா காய்ஸ் கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. வார்டன்கிட்ட போய் ஹாய் பாய் ஆச்சு சொல்லிட்டு வரணும். அதுக்கிட்ட ஒரு வாட்டி ஆச்சு. இதோட யூஸ் என்னது? திடீர்னு என் கையில் வந்து கொண்டு போயிடுச்சு. கோ பேக். வார்டன் ஏரியாவில் தென் வார்டன் ஏரியாவே தான். இது அப்படியே திரும்பி போயிருக்குது. வார்டன் வந்துச்சா? ரெடி? சரி கைஸ், ஓகே. இந்த ஏரியாவில் வந்துட்டு நல்லா பறக்க இருங்க. அங்கே ஒரு மாப்ஸ் போனேன். சரி கைஸ், இருக்கிற ஒன்றே வச்சு அது நம்ம இருக்க ஏரியா இருக்கும். கைஸ் ஒரு ஸ்பாட் ஏரியா மாவுலாம் பார்த்தோம்ல, அது எங்கே வருது? எதை தேடுறோமோ அதெல்லாம் கிடைக்காது. லீட் இங்கே தான் இருக்கு. எங்கே போச்சே? மாட்டேங்குது. வா என் கூட வா. சொன்னல கைஸ், அதுவே நம்மளை தேடுது. இதெல்லாம் ப்ரோ பிளேயர்கிட்ட என்னாட்டும் ப்ரோ பிளேயர்கிட்ட இருக்கா? அப்படியாச்சும் என்னால் இப்படி வர முடியாது. வாய்ப்பு தான்.
பாய். Stop. Guys, ini gede juga. Lead. மாட்டேங்குது. லீடு பிஞ்சிடுச்சு. சரி திரும்பி லீடு கிடச்சா நல்லது. இப்போ அந்த லீடு இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அனுப்பி. சரி விடுங்க, நம்ம தான் ஏமாற்றேன். அங்கே போய் ஒரு எதுவும் ஊற்றிட்டு தான் வரல. இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஏரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. சுற்றி பார்க்கலாம். மாடு மாடு ஐயோ நான் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தாங்க தொண்டை இருக்காது. ஒரு வாழ்க்கை தான் போய் பார்க்கணும். கவர் பண்ணி கீழே கடைசியில் ஊற்றிட்டு வந்து காய்ஸ் ஊற்றுப்பாங்க. லாவால் ஸ்விம் பண்ணிட்டேன். ஸ்டாப் ஆகிடுச்சு. இதோட பார்ட் 2 கொஞ்சம் லேட்டாக போடுவேன். மறக்காமல் பார்த்துருங்க. பாய்.